ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இதுதான் என்னோட செகண்ட் வ்ளாகுங்க. இந்த வ்ளாகில் ஒரு சூப்பரான ரெமெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. உங்களுக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி, அனிமிக்கா இருக்கிறீங்களா, டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த ரெமெடி உங்களுக்காக தான். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் உப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் இது எல்லாமே போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. உங்களுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலைக்கு 1 டம்ளர் தண்ணி எனஃப். இந்த ஜூஸ் போட்டு டெய்லி ஃபில்டர் பண்ணி 1 மந்த் நீங்கள் டெய்லி இதை கண்டினியூஸாக குடிச்சிட்டு வந்தீங்கனாலே இதிலேருந்து க்யூர் ஆகலாங்க. அடுத்தது, ரொம்ப மழையாக இருந்ததுனால என்னால் ட்ரெஸ் வாஷ் பண்ணாமல் மழைலாம் நிற்கிட்டோன்னு ஒரு 2-3 நாளாக நான் வாஷ் பண்ணி சேர்த்து வச்சுருந்தேங்க. மழை நின்ற கையோட கொஞ்சம் வெயில் தெரிஞ்ச உடனே மிஷினில் துணி அள்ளி போட்டுட்டேன். அது ஒரு பக்கம் போக, சமைக்கிறதுக்கு இன்றைக்கி நான் சாம்பார் தாங்க வச்சுருந்தேன். சரி, அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று செய்யலாமேன்ட்டு சோயா சங்க்ஸ் என்கிட்ட இருந்தது. அந்த சோயா சங்க்ஸை நல்லா சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டும்னு 2 கல்பாசி சேர்த்தேங்க. ஒரு 4 பச்சை மிளகா. நீங்கள் மிளகாத்தூள் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பாயில்டு பொட்டேட்டோ. இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு, அந்த மீன் மேக்கரை நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு, தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இது எல்லாமே போட்டு நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. எனக்கு கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கிறதுனால அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். முக்கியமாக இதில் ஈரத்தன்மை மீன் மேக்கரில் இருக்கவே கூடாதுங்க. ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு தான் நீங்கள் பண்ணணும். மைதா அரைச்சிக்கிட்டேன், கரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ரஸ்க் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். ப்ரெட் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே டிப் பண்ணி, கோட் பண்ணி, பொரிச்சு எடுத்துட்டா சூப்பரான சோயா சங்க்ஸ் கட்லெட் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். மெயின் இதில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.